ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னம்ஸ் ஹெல்த் ரெசிபீஸ். இன்னைக்கு கைமுறுக்கு எப்படி செய்யலான்னு பார்ப்போம். கைமுறுக்கு இப்போ நிறைய பேருக்கு சுத்த தெரியல. பட் சில ஷேப் இல்லாமல் கூட சுற்றி பழகிக்கிறாங்க. இப்போ கைமுறுக்கு சுத்துறதுக்கு மிஷின்ஸ் கூட இருக்கு. நிறைய சில எக்ஸிபிஷன் அந்த மாதிரி இடங்கள்ல இந்த கைமுறுக்கு கூட அந்த மாதிரி ஒரு மிஷின் மாதிரி வச்சிருக்காங்க. அதுலயே மாவை போட்டு சுத்தி காமிக்கிறாங்க. அப்படி மிஷின் நீங்க வச்சிருந்தீங்கனாலும் அதுல இந்த மாவை போட்டு செஞ்சுக்கலாம். இப்ப எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இதுக்கு தேவையானது பச்சரிசி மாவு 2 கப், உளுந்த மாவு 1/2 கப், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் பொரிக்க. இப்ப எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இதுக்கு பச்சரிசி 2 கப் சொல்லியிருக்கோம் இல்லையா, அதை நல்லா ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். ஊற வச்சு தண்ணி இல்லாம ஒரு துணியில அப்படியே கிச்சன் மேடையில அப்படியே காய வச்சிடணும். அதாவது ரொம்ப காயக்கூடாது, அரைப்பதமா காய வச்சுக்கணும். கொஞ்சம் ஈரம் இருக்கிறச்சியே அதை என்ன பண்ணணும்னா மிக்சியில அரைச்சு சலிச்சு எடுத்துக்கணும். இந்த கை முறுக்குக்கு மாத்திரம் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷா அரைக்கிற மாவுல தான் பண்ண முடியும். அதனால இந்த மாதிரி பண்ணாதான் முறுக்கு நல்லா சுத்த முடியும். இதுக்கு உளுத்தம் மாவு சொல்லியிருக்கோம் இல்லையா, அதை என்ன பண்ணலாம், அதை முதல் நாளே கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதை நல்லா செவக்க வறுத்துட்டு அதை மிக்சியில அரைச்சுக்கணும். கொஞ்சமா இருந்தா மிக்சியில அரைச்சுக்கோங்க. நீங்க அடிக்கடி உளுந்த மாவு யூஸ் பண்ணுவீங்கன்னா நல்லா வறுத்துட்டு மிஷின்ல கொண்டே 1 கிலோ அளவுக்கு வறுத்து அரைச்சு வச்சுக்கோங்க. அதுல 1/2 கப் அளவுக்கு எடுத்துக்கணும். எடுத்து இந்த பச்சரிசி மாவோட அந்த உளுந்த மாவு, உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா தண்ணிய கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து தான் பிசைஞ்சுக்கணும். எப்பவுமே நான் சொல்லியிருக்கேன், மொத்தமா சேர்த்துக்கிட்டா தண்ணியா போயிடும். அதனால கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து சேர்த்து பிசைஞ்சுக்கணும். ரொம்ப இதுவே நல்லா கிறிஸ்பா தான் இருக்கும் முறுக்கு. ரொம்ப பொறுன்னு வேணும்னா இன்னும் 1 டீஸ்பூன் இதுல வெண்ணெய் சேர்த்துக்கிட்டு பிசைஞ்சுக்கோங்க. அப்புறம் ஒரு வானலியில நல்ல எண்ணெயை சூடு பண்ணிக்கணும். நம்ம இப்போ முறுக்கு சுத்தணும் இல்லையா, கையில நல்லா எண்ணெய் தடவிக்கிட்டு அதுல எவ்வளோ சைஸ் முறுக்கு செய்ய போறோமோ அந்த அளவு மாவை கைக்குள்ள வச்சு அப்படியே அமுக்கிட்டு அதை அப்படியே ப்ரெஸ் பண்ணி ரவுண்டா அப்படியே ஒரு துணியில சுத்திக்கணும். சுத்தி இதே மாதிரி எல்லா மாவையும் சுத்தி அந்த துணியில வச்சுட்டு இப்ப எண்ணெய் சூடாக்கி இருக்கோம் இல்லையா, அதுல எடுத்து இந்த முறுக்க போடணும். ஒரு தோசை கரண்டியோ எதுலையோ எடுத்துட்டு அப்படியே போடணும். இல்ல அப்படி எடுக்க கஷ்டம்னா சின்ன சின்ன பிளேட்ஸா வச்சுக்கிட்டு அதுல சுத்திட்டு அப்படியே நம்ம எண்ணெயில திருப்பி போட்டானா அது அப்படியே விழுந்துரும். இது நல்லா எண்ணெய் காயறச்சு இதை போடணும். அப்புறம் கொஞ்சம் சிம்ல வச்சுட்டு நல்லா வெந்த பிறகு அந்த சலசலப்பா ஒரு ஓசை வரும். அதெல்லாம் அடங்கின உடனே ஒண்ணுமே இல்லாம சும்மா எண்ணெயில மிதக்கும் முறுக்கு. அந்த சமயம் நம்ம எடுக்கணும். ஏன்னா கொஞ்சம் முன்னாடியே எடுத்துட்டோம்னா முறுக்கு வேகாம வதக்குன்னு இருக்கும். கொஞ்சம் எடுத்ததுமே அந்த மாதிரி தான் இருக்கும். நேரம் ஆக ஆக நல்லா கிறிஸ்பாயிரும். அதனால அடுப்பை மாத்திரம் பார்த்து குறைச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப ஹைல வச்சுட்டீங்கன்னா அது வெந்த மாதிரி கருகி போயிடும். ஆனா உள்ள வேகாது. அதனால அதை மாத்திரம் கொஞ்சம் முக்கியமா கவனிச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லா முறுக்கையும் வேக வச்சு நல்லா ஆறின பிறகு ஒரு டப்பால போட்டு மூடணும். ஏன்னா சூடோட மூடிட்டோம்னா அதுல இருக்கிற வேர்வையெல்லாம் பட்டு முறுக்கு பதத்து போயிடும். அதாவது கிறிஸ்பா இருக்காது. அதனால நல்லா அந்த சூடு ஆறின பிறகு டப்பாவில் போட்டு மூடி வச்சுக்கணும். இதுவும் 1 மாசம் வரைக்கும் இந்த முறுக்கு நல்லா டேஸ்டா இருக்கும்.